ஒரு சிலர் தனிப்பட்ட அரசியல் காரணங்களுக்காக விமர்சிக்கிறாங்க. ஒரு சிலர் தனிப்பட்ட வன்மம், பொறாமை, ஊருக்குள்ள இருக்கிற எதிர்ப்பு, அதோட இன்னொரு நபர் வளரக்கூடாது நினைக்கக்கூடிய பொறாமை காரணமாக விமர்சிக்கிறாங்க. ஒரு சிலர் என்னென்றே தெரியாம நம்ம மக்கள் முட்டாள் மாதிரி, ஒருத்தர் ஒன்று சொன்னா ஒன்று, ஒன்றும் ரெண்டு சொன்னா ரெண்டு, அவனே மூன்று சொன்னாலும் அது மூன்று தான் என்று சொல்ற மக்கள் இருப்பாங்க. அப்படியான நபர்கள் கோபி அண்ணாவை விமர்சிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு காணொலி ஒன்று போடுறேன். கோபி அண்ணா கதைச்ச காணொலி பார்த்துட்டு வாங்க. களவாஞ்சிக்குடி ஒரு இடம் இருக்குது, அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. சட்டமும் நேர்மையின் ஒழுங்கா இருக்கிறதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒரு காரணம். என்னன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு நீதிமன்றம் இருக்குது. யாருக்காவது இப்ப நாங்க நல்லது செய்யக்குள்ள எங்கேயோ இருந்து இந்த புற்றுக்குள்ள இருந்து வர பாம்புகள் மாதிரி, மீசல் மாதிரி ஆக்கள் அங்க நல்லா எழுதி கொண்டு போவீங்க. வேறுக்காவது சரியான நேர்மையான துணிவு இருந்துச்சுங்க, நாளைக்கு நான் அந்த இடத்துல இருக்கிறேன். ரைட், செய்து வாங்க, எல்லாரும் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க. களவாஞ்சிக்குடி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அங்கே ஃபோன் நம்பர் எடுத்து உங்களோட ஐடி நம்பர், உங்களோட சொந்த பேர், உங்களோட அட்ரஸை கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் போடுங்க. என்னதான் பார்ப்போம், அங்கே பார்ப்போம். நீங்களா நான் சொல்லியது எல்லாரும் போய் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க, நான் அங்கே வரேன். இல்லாட்டி இலங்கையில் நீங்கள் எந்த மூலையிலையும் போய் உங்களோட கம்ப்ளைண்ட் போடுங்க. போகிறதுக்கு முதல் ஃபேஸ் பண்ணிட்டு போகிறேன். இதை விட்டுட்டு வேணாம், என்ற சேவை நீங்க நிப்பாட்டிலாது. அதோட இது சம்பந்தப்பட்ட கோபி அண்ணாட காணொலி முகப்புத்தகத்துல இந்த காணொலிக்கு பின்னால நான் இணைச்சுறேன், அதோட பாருங்க. அதற்கு முன்னுக்கு சில விடயங்கள் சொல்லணும். முதலாவது, ஒரு பிரச்சனை கோபி அண்ணா விமர்சிக்கிற நபர்கள் கோபி அண்ணா சொல்ற மாதிரி நான் அநியாயம் செஞ்சிருந்த சட்டப்படி அணுகுங்க. ஏனென்று சொன்னா இதை விமர்சிக்கக்கூடியாக்கள், முகப்புத்தகங்கள் எழுதக்கூடியாக்கள், மிகப்பெரிய ஊடகம் மட்டக்களப்பு ரகசியங்கள் என்று சொல்லி உண்டு, பல போலியான கருத்துக்களை பரப்புற ஒரு ஊடகம் உண்டு. அது சம்பந்தமான விடயங்களை வெளிப்படுத்தி இருந்தது. இப்படியான ஊடகத்துக்கு பின்னால யார் யார் இருக்காங்கன்னு தெரியும். எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு, எவ்வளவு பெரிய அரசியல் பலம் இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியும். நீங்க கட்சான ஆட்களாக இருந்தா நீங்க நீதிமன்றங்களின் ஊடாக அணுகலாமே. நீதிமன்றங்களின் ஊடாக கேச போட்டு நீதிமன்றங்களின் ஊடாக அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க நீதியை பெற்றுக் கொடுக்கலாமே. நீதி எல்லாரும் ஒன்றுதான். அதோட கோபி அண்ணா ஆதாரபூர்வமாக நிரூபிச்சா அந்த மக்களுக்கு தான் இவ்வளவு காலம் அப்படி அநீதி செஞ்சிருந்தா அதற்குரிய நஷ்டஈடு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனா ஒரு மனுஷன் நல்லது செய்யக்குள்ள தட்டி விடாதீங்க. நான் இந்த காணொலி ஏன் போறேன்டா, கோபி அண்ணாக்கு நான் என்னத்துக்கு சப்போர்ட் இருக்கிறேன்டா, என்னால பல விடயங்கள் செய்ய முடியாது. அதற்குரிய பணம் இல்ல, பேக்ரவுண்ட் இல்ல, இப்பதான் வளர்ந்துட்டு வாரம். ஆனா நம்ம நினைக்கிறத செயல்ல செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் கோபி அண்ணா. கல்விக்கு எவ்வளவு வேலைகள் செய்யறாரு. ஒரு ஓஎல் படிக்கிற மாணவர்கள், ஏஎல் படிக்கிற மாணவர்கள் அந்த உற்சாகத்தோட படிப்பதற்குரிய வேலை திட்டங்கள், எவ்வளவு விடயங்களை முன்மொழிகிறாரு, செமினார்ஸ் நடத்துறாரு. மக்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் எத்தனை பாடசாலையை கொடுத்துருப்பாரு தெரியுமா? 100, 150 பாடசாலைக்கு மேல பொருட்கள், பதுல, கண்டி, நுவரேலியா, அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய 22 தேர்தல் தொகுதிகளுக்கு 25 மாவட்டங்களுக்கும் அவர் சேவை செய்யறாரு. நான் ஒன்று கேட்கிறேன், அப்ப ஒரு ஜனாதிபதி எலெக்ஷன் கேட்கிறேன். அரசியல் காரணம் இல்ல, கோபி அண்ணாக்கு எந்த ஒரு அரசியல் காரணமும் இல்ல. நான் 100% அடிச்சு சொல்லுவேன். நாங்க ஆதரவாக இருப்பதற்குரிய காரணம் மக்களுக்கு நல்லது போய் சேரணும். மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக நம்ம ரத்தத்தின் ரத்தமான, சதையின் சதையான, நம்ம தோளின் தோளான ஒரு சகோதரன் முன்னுக்கு வந்திருக்காரு. அவருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் என்பதற்காகத்தான் நாங்க அவரோட போய் இந்த சேவைகளை செய்யறோம். மற்றும்படி எந்த ஒரு தேவையும் இல்லை. நீங்க கோபி அண்ணாட்டே நீங்க கேட்டு பாருங்க, எந்த ஒரு தேவையும் இல்லை. நல்லது செஞ்சா பாராட்டணும். இந்த காணொலி போடுறாங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கலையிலேயோ இல்லாட்டி சமூக பணியிலேயோ ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை செஞ்சு நான் ஆதரவு கொடுப்பேன், அவங்களுக்கு வீடியோ போடுவேன். அவங்க காசு தாரதும் இல்லை, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்றதும் இல்லை. ஆனா நான் செய்வேன். ஏன்னா நல்லதை பாராட்டுறதை விட சிறந்த குணம் எதுவுமே இல்லை. நல்லதுக்கு ஆதரவு கொடுப்பதை விட சிறந்த குணம் எதுவுமே இல்லை. ஒரு சிலர் பார்த்தேன், சிலர் போடுற போஸ்டுக்கு கீழே என்னை அவங்க தீர்க்க தரிசிகள் மாதிரி, தியானத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய நபர்கள் மாதிரியும் போய் பொய்யான கருத்துக்களை கீழே பதிவிடுது. ஒரு ஆள் போட்டிருந்தாரு, சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்லது செய்யற எல்லாருமே தேவைக்காகத்தனம் செய்யறாங்களா? நல்லது யாருமே செய்ய மாட்டாங்களா? இந்தாப்பா, நல்லது யாருமே செய்ய மாட்டாங்களா? நல்லது செஞ்சு ஒருத்தரும் இல்லையா அப்படின்னு சொன்னா நீங்களும் நல்லது செய்ய மாட்டீங்க. நீங்களும் தனிப்பட்ட தேவைக்காகத்தான் பழகுறீங்க. உங்களோட பிள்ளைகளும், உங்களோட பேர பிள்ளைகளும், உங்களோட குடும்பம் அதை அடுத்த தலைமுறை நல்ல தலைவர்களாக, நல்ல மனிதர்களாக வளர்ந்து, நீங்களே இப்படி குறுகிய சிந்தனை இருந்தா எப்படி உங்களோட சமுதாயத்தை நாளைக்கு நீங்க வளர்க்கலாம்? ஆகவே அன்பான உறவுகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. கோபி அண்ணா மக்களுக்கு சேவை செய்யணும், நல்லது செய்யணும்.
இன்னும் நிறைய சேவைகளை செய்யணும்னு நினைக்கிறாரு. அதை யாருமே முட்டுக்கட்ட போட வேணாம், மக்களுக்கு போய் சேரட்டும், மக்களுக்கு நல்லது கிடைக்கட்டும், மாணவர்களோட கல்வி முன்னேறட்டும். பலருக்கு மாணவர்கள் கல்வியில உயர்ந்து, சமுதாயம் உயர்ந்து, பெற்றோர் கஷ்டம் இல்லாம வாழ்ந்து அரசியல் பண்ணல. சிலருக்கு மக்கள் கஷ்டம் இல்லாம சுயதொழில் வேலை வாய்ப்புகள்ல எல்லாருமே போயிட்டாங்க, நாடு முன்னேறிது, தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, மக்கள் நல்லா சிந்திக்கிறாங்கன்னு சொன்னா அரசியல் பண்ண முடியாது. மக்களோட உணர்வுகளை வைத்து, மக்களோட கஷ்டத்தை வைத்து தான் இவ்வளவு காலம் அரசியல் பண்ணிருக்காங்க. நம்மளோட மக்களும் கடைசி கட்டத்துல அப்படியானவர்களுக்கு தான் வாக்குகளை போட்டு தெரிவு செய்யுது. அதை விடுங்கள், அது பழைய கதை. ஆனா அரசியல் தேவையில்ல. ஆனா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கோபி அண்ணா மாதிரி நபர்களுக்கு கட்டாயம் நம்மளால முடிஞ்ச ஆதரவு கொடுக்கணும். நான் என்னால முடிஞ்ச ஆதரவு கொடுப்பேன். நான் ஒரு கூட பிறந்த அண்ணாவை தான் பார்க்கிறேன். காரணம் மக்கள் சேவை, எளிமையான மனிதர், எல்லாரோடையும் பழகக்கூடிய மனிதர், ஒரு கட்ஸாவை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மனிதர், மக்களுக்கு அநீதி செய்ய மாட்டாரு. அப்படி அநீதி செஞ்சிருந்தா கட்டாயம் ஆதாரபூர்வமாக நீங்க நிரூபிச்சு கோபி அண்ணாட்டே நீங்க போய் நேரடியா சொன்னாலே உங்களுக்கான நஷ்டஈட, உங்களுக்கு அப்படி அநீதி இழைக்கப்பட்டிருந்தா அதற்கு முதலாவது குரல் கொடுக்கக்கூடிய நபராகவும் கோபி அண்ணா தான் இருப்பாரு. அதுல மாற்றம் இல்லை. அன்பான உறவுகள், அதை மனசுல வச்சு எல்லாரும் நடந்து கொள்ளுங்க. கோபி அண்ணா விமர்சிக்கக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு தேவைக்காக விமர்சிக்கிறாங்க. ஆனா பொதுமக்கள், கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு தெரியும் எத்தனை பாடசாலைகளை கொப்பி கொடுத்திருக்கிறாரு, எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு, எவ்வளவு பிரச்சனையில முன்னுக்கு இருந்திருக்காரு, அடுத்த காலங்களோட மக்கள் இருந்திருக்காரு, இன்னும் சொல்லாத பல சேவைகளை செஞ்சிட்டாரு, செஞ்சு கொண்டிருக்காரு, செய்வாரு. ஆகவே நாங்க அவருக்குரிய ஆதரவை கொடுப்போம். அதோட நல்லதை பாராட்டுவோம், நல்லதை கொண்டாடுவோம், நல்லவர்களுக்கு எப்பயும் பக்கபலமா இருப்போம். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். யாது மூரே யாவரும் கேள்வி. இந்த காணொலியை கட்டாயம் பகிர்ந்து விடுங்க. அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிற நல்ல விஷயம் தான். ஆனா நல்லது செய்வதற்கு எதிராக குரல் கொடுக்கிற அந்த தீய பழக்கத்திலிருந்து விடுபெறுங்க. நன்றி. தமிழ் பேசும் அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஆதங்கம் வந்துச்சுன்னா என் குடும்பத்தில் சொல்லலாது, உங்கள்கிட்ட தான் வரணும். நடக்கிற பிரச்சனை ஒவ்வொன்றையும் உங்கள்கிட்ட தான் சொல்லணும். ஓரளவுக்கு ஆறுதல் தாராக்கள் நீங்க தான். ரைட்? உங்களோட கமெண்ட்ஸ் உண்மைத்தன்மை விளங்கணும். என்ன நடந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் பெரிய கல்லாறுல இருந்து ஒரு அரசியல்வாதி, கொஞ்சம் போராளி மக்கள், பாவம், உண்மையிலேயே அவங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தான் அழிஞ்சு கொண்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்கு நீங்களும் உதவி செய்றீங்கல்ல, அதில் யாரையும் கையை பிடிக்க வேண்டிய நிலைமை அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி போனீங்க. முதலாவது என்ன செஞ்சிருக்காருன்னா, நான் ஒரு செமினார் செஞ்சேன் ஒரு 1500 பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகள் நல்லா விளையாடணும் சொல்லி கல்விக்கு நிறைய வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த செமினாரை ஏன் நடத்தினது, அந்த செமினார் நடத்த அனுமதி கொடுத்தது, அதை நிப்பாட்டணும் என்று சொல்லி ஒரு ஆள் ட்ரை பண்ணியிருக்காரு. இன்றைக்கு தான் எங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சது. போலீஸில் போய் வேற லெவலில் கேட்டிருக்காரு, என்னென்று அவ்வளோ பிள்ளைகளை முன்னெடுத்து கெடுக்கிறது, என்னென்று நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுப்பீங்க என்றெல்லாம் கேட்டிருக்காரு. ஒரு பிள்ளைகள படிப்பை குழப்புற ஒருவன் அரசியல்வாதியாக இருக்கிறான்றது வெக்கமான ஒரு செயலாக இருக்குது. ஏன் இது விளங்குதல் உங்களுக்கு? இதை தவிர இந்த உதயபுரத்தில் பெரிய கல்லால் இருக்குது. அதில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சது 5 லட்சம் ரூபா வேணும் அந்த பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு. டீச்சர்ஸ் நடக்கிற சம்பளம், டியூப்ஸ் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி குறைஞ்சது. அது குறைஞ்சதில்லை, அது அதை விட கூட மிச்சம் குறைஞ்ச அளவில் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா அவங்களோட பாஸ் பேப்பர்ஸ் எல்லாமே நாங்கள் செய்கிறது. ஆவரேஜாக பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 60 லட்சத்துலேருந்து 1.5 கோடி ரூபாய்க்கும் மேலே முடிய வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட். அந்த கஷ்டப்பட்ட பிள்ளைகள் அவங்க படித்து பயங்கரமாக பலன் பெறுறாங்க. அதை போய் பயங்கரவாதத்தை உருவாக்குறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த குழந்தையில போய் சொல்லியிருக்கான ஒருவன் எங்களோட ஊர்லேருந்து, பெரிய கல்லாறுலேருந்து. என்ன விதமான கேவலமான விஷயம். நேற்று இன்னொரு பிரதேச செயலாளர், எந்த வேல்யூ எனக்கு தெரியும், 5 கோடியும் இல்லை அதுக்கு மேலே வரும். ஆனால் குறைஞ்சது ஒரு 5 கோடிக்கு ஒரு மான நஷ்ட வழக்கொண்டு போடுவேன். சந்திக்கட்டும் என்ன செய்யறான்னு பார்ப்பேன். இவர காசு என்ன தேவையில்லை. எந்த சேரிட்டி இன்றைக்கு வரைக்கும் 1 ரூபா காசு யார்ட்டையும் மாட்டல. அதாவது அது பதிவு செஞ்ச பிறகு யார்ட்டையும் 1 ரூபாய் மாட்டல. இதுக்கு முதல்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாடுகளிலிருந்து ஒரு 5-6 பேர் என்னோட மிச்சம் க்ளோஸ் ஆனாக்கள், அவங்களால சில விஷயங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறோம். அந்த டைமில் ஆக்கள் எல்லாம் வந்திருக்குது. இதை தவிர யாரும் எங்களுக்கு எதுவுமே செய்யலை. இன்றைக்கு வரைக்கும் பிள்ளைகளோட படிப்பு, கட்டுற வீடுகள், கொடுக்கப்படுற நிவாரணங்கள், ஸ்கூலுக்கு கொடுக்கப்படுற கோப்பி புத்தகங்கள், இல்லாட்டி ஸ்மார்ட் போர்ட், என்ன ப்ரொஜெக்ட்னாலும் சரி, தனி ஒருவண்ட காசு அது நான் கடவுள் உதவியால் அதை கொடுத்து கொண்டிருக்கேன். எப்பனாவது அந்த சேரிட்டிக்கு 1 ரூபா தந்தேன்னு சொல்லி வந்தீங்க, திருப்பி வந்துடணும். சும்மா வரக்கூடாது. கோர்ஸை கொண்டு கேஸ் போடுங்க. ரைட்? அப்போ தான் நானும் உங்களை சந்திக்கலாம். பொய் புரட்டு இதெல்லாம் விற்காதீங்க அரசியல்வாதிகளை. நான் சொல்றது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு. பிள்ளைகளோட படிப்பை படிப்பிக்க வேணாம்னு சொல்றவங்க யார்? ரைட்? இவ்வளவும் எனக்கு இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஸ்ரீலங்காவில் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கிடைச்சது யாரோ அன்புள்ளங்கள் தந்த விஷயம். இது அன்றைக்கு செமினார் நடந்த அன்றைக்கு இந்த பிள்ளை சொன்ன வெளியில் இப்போதைக்கு போடாதீங்கன்னு நான் சொல்லி என்னால் நான் போட்டுள்ளேன். கொண்டு தந்த ஒரு விஷயங்கள் ஏதோ நல்ல உள்ளங்கள் செஞ்சு போட்டுருக்காங்க. நாங்கள் செய்கிற நல்லதை கெடுக்கிறதுக்கு என்று அரசியல் இருக்கிறீங்கடா,
நீங்கள் யார் உண்மையா ரைட்? எங்களோட பெரிய கலாரில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அரசியலாளர் நிறைய விஷயங்கள் மோசமான கேவலமான இடத்துக்குள்ள போயிட்டுது. ஈவன் பிள்ளைகளை விளையாடக்கூட விடுறாங்கல்ல, கிரவுண்டே மூடி வச்சுருக்காங்க. இன்னொல்லாம் நடந்து கொண்டிருக்குது. பார்ப்போம். இதை நான் உங்கள்கிட்ட தான் சொல்லலாம், வெளியில் சொல்லிடாது. எனக்கு எதிராக நிறைய சதிகள் நடந்து கொண்டிருக்குது. ஸ்பெஷலாக பெரிய கலாரில் இருந்து வெளியில் இருக்கிறார்கள். எனக்கு நீங்கள் சதி போடலாது. ட்ரஸ்ட் மீ, இப்பயும் சொல்கிறேன், என்ன மாதிரி மெசேஜ் யாரும் வெளியில் விடலாது. என்ன நான் உங்கள்ட்ட ₹1 காசு எங்கேயாவது பண்ணி உங்களுக்கு ஏமாற்றிக்கிட்டு ஆதாரத்தோட முடியுமெண்டா எனக்கு தெரிவிங்க. உங்களுக்கு நான் ₹10 லட்சம் ₹1 கோடி வரைக்கும் தாரேன். இது எல்லாரும் முடியலாது. நான் பயப்படாமல். ஹேவ் அ குட் ஒன். சந்திக்கிறேன் எல்லாரையும்.